ஆன்மீக அன்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இப்போ முதல் திருமுறை அப்படின்னா முறையிடுதல், இறைவன்கிட்ட முறையிடுதல் தான் திருமுறைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது. இந்த திருமுறையில் ராமலிங்க பெருமான் ஒரு சின்ன வயசில் கந்தக்கோட்டை முருகன் கோயிலில் உள்ள திருமுருகனை முதல்ல பாடுறார். அந்த பாட்டு தான் இந்த பாட்டு. அந்த பாட்டு முதல்ல நான் பாடுறேன், அதன் பிறகு பொருளை சொல்கிறேன் என்னன்னு. எப்போவுமே ராமலிங்க பெருமான் திரு அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிப்பார். அதுதான் இப்போவும் இதே மாதிரி ஆரம்பிக்கிறாரு. என்ன பாட்டுன்னு பாடுறேன். திருவோங்கு புண்ணியச் செயல் ஓங்கி அன்பருள் திரளொங்கு செல்வம் பொங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலர் ஓங்கு வனம் ஓங்க வளர் கருணை மயம் ஓங்கி ஓர் வரம் ஓங்கு தெள்ளமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வின் உரை ஒளி ஓங்கி ஒங்கும் மயில் ஊர்ந்து ஓங்கி எவ்வுயிர்க்கும் புறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வலம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம் ஒங்கு கந்த வேலே தன்முகத் துயமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே சண்முகத் தெய்வ மணியே. என்ன சொல்றார்? தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேலே. தருன்னா மரங்கள்னு அர்த்தம். தரு ஓங்குன்னா மரங்கள் நிறைந்த. இந்த மரங்கள் நிறைந்த சென்னையில் உள்ள அந்த பகுதிக்கு கந்தக்கோட்டம்னு ஒரு பேர் வச்சிருக்கிறார். மரங்கள் நிறைந்த சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்தில் கோயில் கொண்டு இருக்கின்ற கந்தவேலே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி. குளிர்ந்த தோற்றத்தை உடைய தூய மணி, மாணிக்கமணி. அதில் அருள் நிறைந்த சைவமணியாய திகழுகின்ற 6 முகங்களுடைய தெய்வமாகிய மணியே. சண்முகத் சைவமணி, சண்முகத் தெய்வமணியே. அப்புறம் என்ன சொல்கிறாரு? என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்க. திருவொங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரள் ஓங்கும் செல்வம் ஓங்க. எல்லாருமே நல்வினையை தான் விரும்புவாங்க இல்லையா? எல்லாமே நல்வினைகளை செய்தலை உடையவர் ஆகுதனால அந்த அன்பும் அருளும் மிக்க செல்வங்கள், அன்பும் இருக்கணும் அருளும் இருக்கணும், அந்த மாதிரி செல்வம் சிறப்பு அடையவும், அதே மாதிரி அடக்கம் அமையவும், அறிவு மேன்மை உற நிறைந்த இன்பம் மிக்க விளங்கவும் திருவருளை வழங்கி நல்ல மனமுடைய செந்தாமரை மலரில் நல்ல நிறமுற்று அதோட கருணை உருவாக
ஒப்பற்ற உயர்ந்த தெள்ளிய அமுத பெருக்காக ஆனந்த வடிவமாக சிறந்து ஞான பொருள் கொண்ட உணர்வின் கண் ஒளிமிக்கு திகழும் மயில் மேலே வந்து எல்லா உயிர்கள் கண்ணும் பொருந்தும் நின்னுடைய திருவடி என் உள்ளத்தில் தங்குவதினாலே பெறலாகும் அருட்செல்வம் பெற்று உய்தி பெறும் காலம் எப்போது? உன்னுடைய பதம் எனக்கு கிடைச்சி அதனால் நான் உய்தி பெறும் காலம் எப்போது எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ராமலிங்க பெருமான் பாடுறார். அதை தான் இந்த பாட்டில் ரொம்ப அருமையாக பாடுறார். என்ன பாட்டு? திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி செல்வம் ஓங்க. அப்போ புண்ணிய செயலை பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாம் விரும்புவாங்க இல்லையா? அதுதான் புண்ணிய செயலனால் விளைவது தான் நல்ல செல்வம். அதை இருக்கிறவங்க தொடர்புடையால் அந்த இருக்கிறவங்களுடைய தொடர்புடையால் செல்லுகின்ற அன்பும் அந்த எவ்வுயிர்வாலும் செல்லும் அருளும் இடையூறும் தடைகட்கு மடங்காத மனத்தின்மையும் இயல்பாக அமைதனால அன்பருள் திரள் ஓங்கு செல்வம் அப்படின்னு சொல்கிறார். அன்பருள் திரளோங்கும் செல்வம், அன்பும் அருளும் ஓங்குகின்ற செல்வம் அப்படின்லாம் சொல்கிறார். அப்புறம் நிறைந்த இன்பம் நிறைய நாளுக்கு நாள் தோன்றி அது புலப்பட இருக்கிறதுனால மறுபடியும் என்ன சொல்கிறார்? செறிவோங்கி அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்து ஓங்க. அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்து ஓங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இந்த செல்வமும் இன்பமும் திருவருள் கிடைக்காம இதெல்லாம் வராது இல்லை? அதனால தான் அந்த இதெல்லாம் கிடைக்கணும்னா அருள் வேணும் இல்லையா? அதனால தான் அருள் கொடுத்து அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவருடைய முருகனுடைய மேனி செந்நிறமாக இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாருன்னா, மருவோங்கு செங்கமல மலர்வோங்கு வனம் ஓங்க அப்படின்னு சொல்கிறார். மருன்னா வாசனைன்னு அர்த்தம். மருவோங்கு செங்கமல மலர்வோங்கு வனம் ஓங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவருடைய திருமேனி கருணை மயமாக இருக்கிறதுனால வளர் கருணை மயம் ஓங்கி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஓர் வரமோங்கு தள்ளமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி அப்படின்னு சொல்லி இந்த எல்லா உயிர்களுக்கும் உறவோங்கும் நின்பதம் உன்னுடைய திருவடி என்னுடைய உளத்தில் ஓங்கி வலம் பொங்க உய்கின்ற நாள். அந்த நாள் எப்போ என்ன அதை சொல்லு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடி அது கொடுக்குற வளங்களை எல்லாம் சொல்லி அந்த திருவடி என்னுடைய உள்ளத்தில் வழிபிறக்கிற ஒரு நாள், அது எந்த நாள் அதை எனக்கு சொல்லு அப்படின்னு பெருமான் சொல்லி இந்த முடிக்கிறார் இந்த பாட்டில். என்ன பாட்டு? திருவோங்கு புண்ணிய செயலோங்கி என்பருள் திரளோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்கலுள் கொடுத்து மறுவோங்கு செங்கமல மலவோங்கு வனம் பொங்க வளகருணை மயம் ஓங்கி ஓர் வரமோங்கு தள்ளமுதவயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான உருவோங்கும் உணர்வின் நிறைவொளி ஓங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்து ஓங்கி எவ்வுயிர்க்கும் உறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள்? தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலம்பொங்கு கந்த வேலே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது முதல் திருமுறையில் முதல் பாட்டு. இன்னும் நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து காணொலியில் வரும் அதனுடைய விளக்கம்.
இந்த விளக்கத்தில் ஏதேனும் குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கணும். நான் பெருமானுடைய திருமுறையிலேருந்து இருக்கிற பாட்டுக்கள் எல்லாம் சொல்லி விளக்கம் சொல்லலான்னு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அன்பர்கள் எல்லாம் தயவு கூர்ந்து ஏதாவது பொருள் ஏதாவது குற்றம் இருந்தாலும் மன்னித்து அருள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.